பெண்கள் எப்பயுமே இளமையா அழகா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பெண்கள்னாலே அழகுதான். கண்டிப்பா. இப்பெல்லாம் பார்க்கவே பாவமா இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு அவங்க ஐப்ரோஸ் தான். ஸோ இட்ஸ் அ வெரி ராங் வே ஆஃப் டூயிங். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜிம்முக்கு போனாதான் வந்து பவுடர் குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ போயிட்டு இப்போ யாரை பார்த்தாலும் ஐம் டேக்கிங் ப்ரோட்டீன் பவுடர், ஐம் டேக்கிங் திஸ், ஐம் டேக்கிங் தேட். என்ன ட்ரீட்மெண்ட் எனி திங் ஃபேஷியலே பண்ணாலும் தயவுசெய்து சன்ஸ்கிரீன் போட மறந்துடாதீங்க. எஸ்பெஷலி என்னைக்கு ஃபேஷியல் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 48 hours டபுள் சன்ஸ்கிரீன் போடுங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக ஆகிடும். இந்த கேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்கள் ஹேர் லாஸை ட்ரீட்மெண்ட்ஸால் உங்களால் கம்மி பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ கன்சல்ட். பிருந்தா, இன்னைக்கு விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமே. அழகியல் சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த அழகியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த் அவர்கள். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ உங்ககிட்ட பியூட்டியை பத்தி கேட்கறதுக்கு இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, பெண்கள் எப்பயுமே இளமையா அழகா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பெண்கள்னாலே அழகுதான். கண்டிப்பா. ஸோ பெண்கள் இளமையா இருக்கணும்ன்றத தாண்டி ஐ ஆல்வேஸ் பிலீவ் பியூட்டியும் கான்ஃபிடென்ஸும் ஒன்று அப்படின்னு நான் நினைப்பேன். சரி, நமக்கு மிரர்ல பாக்குறப்போ நம்ம வந்து பியூட்டிஃபுல்லா தெரியணும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே அந்த மிரர்ல தான் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மிரர்ல சீக்கிரமா ஏர்லி சைன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறது நம்ம ஃபீமேலுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஒரு சின்ன பிம்பிள் வந்தாலே நம்ம வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் நிறைய இப்போ வந்து சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் வந்து அவேர்னஸ் நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது, நிறைய விஷயங்கள் வருது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது சூட் ஆகுது அந்த ஒரு ப்ராடக்டை தான் நீங்க யூஸ் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர். ரெண்டாவது காஸ்மெட்டிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸையுமே உங்களுடைய ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மூணாவது ஹவ் யூ மெயின்டைன் யூர் ஸ்கின். அதாவது ஒரு மேக்கப் ஃபுல் டே இருக்கீங்க அப்படின்னா ஹவ் ஆர் யூ மெயின்டைனிங் யூர் ஸ்கின். மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுன்றது பெரிய பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுன்றது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. இதை தவிர யோர் ஃபுட். ஸோ ஃபுட் மேட்டர்ஸ் அ லாட். எஸ்பெஷலி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து அதிகமாக மிஸ் பண்ணுவாங்க. ஸோ டயட் ஆஸ்பெக்ட். ஸோ இது மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம வந்து இந்த பியூட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் எப்போவுமே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட், நீங்களும் உங்கள் எப்போவுமே அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் யோர் ஸ்கின் கேர், இந்த மூணுத்தையும் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் பி பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். ஆக்சுவலி யூ லுக் சோ பிரிட்டி டுடே. அந்த காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பட் டாக்கிங் அபவுட் தி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும் போது ஒரு மித்தா இல்லை அது உண்மையான்னு எனக்கு தெரியல. விலை வந்து அதிகமா இருந்தா தான் வந்து காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் நல்ல ப்ராடக்ட்ஸ், அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சீப் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா டாக்டர்? கண்டிப்பா அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆல்வேஸ் இட் இஸ் அபவுட் எந்த ஒரு அக்ரெடிட்டேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளினிக்கல் ஸ்கின் கேர் வேற, பியூட்டி ஸ்கின் கேர் வேற. ஃபர்ஸ்ட் இதுக்கே டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ காஸ்மெட்டிக்ஸ், காஸ்மோசிட்டிக்கல்ஸ் அண்ட் டெர்மா கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 விதமா பிரிக்கிறாங்க இந்த பியூட்டி ப்ராடக்ட்டையே. விச் மீன்ஸ் சன்ஸ்கிரீனே இந்த 3 கேட்டகரியில ஃபாலோ ஆகும். ஸோ நீங்க எந்த பிராண்டை ஃபாலோ பண்றீங்கன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டெர்மேட் வந்து சஜஸ்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அது டெர்ம் ரிலேட்டடான ஒரு சன்ஸ்கிரீனா இருக்கும். இதே நீங்க ஒரு யூ கோயிங் டு அ மால், அந்த மால்ல ஒரு பர்டிகுலர் ஷாப்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, பாடி ஷாப் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அது வந்து இட் டசன்ட் ஃபால் அண்டர் டெர்மா கேர். இட் ஃபால்ஸ் அண்டர் அகெயின் காஸ்மெட்டிக்ஸ். ஒரு பாத்ல உங்களுக்கு ஷவர் ஜெல் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கு. இதே காஸ்மெசிட்டிக்கல் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. ஸோ ப்ராடக்டை நீங்கள் எந்த பிராண்டை சூஸ் பண்ணுறீங்கன்றது ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட். அந்த பிராண்டுடைய நோக்கம் என்ன, விஷன் என்ன. ஸோ அந்த விஷன் வச்சு தான் நீங்கள் வந்து அதை பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணாமல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் சூஸ் பண்ணுறது விலை உயர்ந்தது, விலை கம்மியாக இருக்கிறது. நீங்கள் எஃப்டிஏ அப்ரூவல் போகணும், ஒரு அக்ரெடிட்டேஷன் சிடிஎஸ்கோ அப்ரூவல் வாங்கணும், ஒரு அப்ரூவல் வாங்கணும்னாலே விலை கொடுத்து தான் ஆகணும். அதுலயே என்ன எடுத்து பாதி பேர் ஃபில்டர் ஆயிடுறாங்க. ஸோ எப்பவுமே பின்னாடி மேக் ஷுர் அவங்களுடைய சர்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஆத்தென்டிக்கான ஒரு பிராண்டா அப்படின்றத செக் பண்ணி வாங்குறதுல தவறு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு பொருள் எல்லாமே எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பியூட்டி பிராண்ட்ஸ். ஸோ இதுல நம்ம ஈஸியா வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் சொல்றாங்கன்றதுக்காக, நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்கன்றதுக்காக அதை வாங்கக்கூடாது. ஆல்வேஸ் நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்றத எப்போவுமே வந்து ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். அண்ட் இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு காலேஜ் போகிற கேர்ள்,
அப்பத்துல இருந்தா நான் மேக்கப் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ எனக்கு நான் ஃபுல்லாவே சோஷியல் மீடியாவை பார்த்து தான் அவங்க சொல்றாங்க நான் அதை வாங்குறேன், இவங்க சொல்றாங்க நான் இதை வாங்குறேன், பட் நத்திங் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் மீ. ஸோ இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது நான் எப்படி எனக்கான ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறது ஐ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ளீஸ் கோ டு டாக்டர். எஸ்பெஷலி ஒரு காஸ்மெட்டாலஜி பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சேஃப். இஃப் யுவர் ஆக்னி இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி உங்க ஃபேஸ்ல நிறைய இருக்கு, ஆயில் ஸ்கின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபர்ஸ்டே நீங்க போயிடுங்க. தயவு செய்து வேற ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் மைட் அக்ரிவேட் யுவர் ஆக்னி. அப்புறம் ஆக்னியை வந்து ட்ரீட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு எங்களை தள்ளப்படும் ஆக்சுவலி. ஸோ அந்த தவறை வந்து பண்ணக்கூடாது. சி பீங் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் whatever you're asking is correct. சி ஃபர்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன்லேயே வந்து நிறைய டைப் இருக்கு. ஸோ சன்ஸ்கிரீனில் யூ ஹாவ் மேட் ஃபினிஷ், யூ ஹாவ் க்ரீம் பேஸ்ட், யூ ஹாவ் ஜெல் பேஸ்ட் அண்ட் யூ ஹாவ் ஈவன்மே வந்து சிலிகான் பேஸ்ட். இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு சன்ஸ்கிரீன்லேயே ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கின்ன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டைப் ஆஃப் ஸ்கின், ஸோ வெதர் யுவர் ஸ்கின் இஸ் ட்ரை ஆர் நார்மல் ஆர் காம்பினேஷன், உங்களோட ஸ்கின் என்ன, ஆயிலி ஸ்கின்னா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ஆல்வேஸ் சே. ஸோ செகண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ இது வெரி பேசிக்ஸ். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு ஹெல்த் அண்ட் க்ளோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே போட்டிருக்கோம், அதில் எடுத்து பார்த்தாலே ட்ரை டு நார்மல் ஸ்கின் ஃபார் காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம் கிளியராக. ஸோ உங்கள் ஸ்கின் என்னன்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு தெரியணும், ரைட்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கிறது நான் யூடியூப் பார்த்து வீட்லயே அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா? தட் நான் கண்டிப்பா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்த்தே ஆகணுமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு 50% to 60% நீங்கள் வீட்டிலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் ஃபார் 1 hour அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் உங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு. ஸோ 3 டைப்ஸாக இதை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபேஸில் டீ ஜோன் சொல்லுவாங்க. இந்த ஜோனை தான் டீ ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீ ஜோனில் உங்களுக்கு ஆயில் இருக்கு, இங்கே மட்டும் எனக்கு வந்து ட்ரையாக இருக்கு, இங்கெல்லாம் எனக்கு ஆயிலே இல்லை சீக்ஸ்லாம் அப்படின்னா தென் யுவர் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு டீ ஜோன் ஃபுல்லாகவே ஆயில் இருக்கு அண்ட் என்னுடைய கன்னத்துலேயுமே எனக்கு ஆயில் செக்ரீஷன் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா யுவர் ஆயிலி ஸ்கின். தேர்ட் ஒன், நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, இச்சி ஸ்கின், பேட்சி ஸ்கின் மாதிரி ரொம்ப அப்படியே ஸ்டிஃபாக இருக்கு அப்படின்னா தென் யுவர் ட்ரை ஸ்கின். ஃபைனலாக இல்லை எனக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி எதுவுமே நான் இந்த கேட்டகரியிலையும் வரலன்னா நீங்கள் நார்மல் ஸ்கின். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சுவலி ஃபைண்ட் வாட் ஸ்கின் டைப் யூ ஆர். இப்போ வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி இது பண்ணுவோம். இப்போ இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வாட்ஸ் த பர்ஃபெக்ட் கரெக்டான ப்ரொசீஜர் மேம் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு? மேக்கப் ரிமூவ் பண்ணுறது நிறைய யூனோ மில்க் ஹஸ் கம், கிளென்சிங் மில்க் இருக்கு, கிளென்சர் இருக்கு, தென் அதுக்கப்புறம் ஆயில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஐ சா சம்திங் டுடே இன் செஃபோரா ஏதோ பாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளென்சிங் பாம் சம்திங் ஐ சா. என்னென்னமோ புதுசாக வந்துட்டு இருக்கு. மேக்கப் வெட் டிஷ்யூ ஃபர்ஸ்ட், ஓகே, பேபி வைப்ஸ். வெட் டிஷ்யூவில் நிறைய பேர் வந்து ஈவன் இந்த டெட்டால் வெட் வைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தயவு செய்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ வென் யூ யூஸ் அதோட பிஹெச் கம்ப்ளீட்டாக வேறு. அதோட பர்பஸ் வந்து கையை துடைக்கிறது, சானிடைஸ் பண்ணுறதுக்கு தான் அதோட பர்பஸ். ஸோ ஆல்வேஸ் சேஃபர் சைடில் பேபி வைப்ஸ் யூஸ் பண்ணுங்க. பேபி வைப்ஸில் ஃபர்ஸ்ட் யூ ரிமூவ் யோர் மேக்கப். தட்ஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் யூ கேன் டூ வாட் எவர் நீ ஆயில் போடுறியோ இல்லை நீங்கள் கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணுறீங்களோ என்னன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பாக கிளென்சர். சி தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளென்சர் அண்ட் ஃபேஸ் வாஷ். கிளென்சர் வேற, ஃபேஸ் வாஷ் வேற. ஸோ இந்த டிஃப்ரென்ஸே நிறைய பேருக்கு தெரியல. கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுன்றது பண்ணாதுன்றது உங்களுடைய இஷ்டம். தென் யூ கேன் அப்ளை யோர் சிடிஎம் வாட் எவர் தே. நிறைய பேருக்கு ஒரு ரொட்டீன் வச்சிருக்காங்க, 10 ரொட்டீன் 5 ரொட்டீன். Go ahead with that routine, whatever you feel is safe for your skin and உங்க டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, and you can go ahead with that. அண்ட் இதெல்லாம் சொல்லும் போது தான் மேக்கப் போட்டு அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமி பர்மனன்ட் மேக்கப் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஐப்ரோஸ் எல்லாம் வந்து அப்படியே வரைஞ்ச மாதிரியே இருக்கும், காலையில எந்திரிச்சு பார்த்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்ட மாதிரியே இருக்கும். டாக்டர் இதை பார்க்கும் போதே ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு, பட் பயங்கர ட்ரெண்டிங்கா எல்லாருமே அதை பண்றாங்க. இது சேஃபா ஆக்சுவலா? இது பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில ஆரம்பிச்சது. ஸோ செமி பெர்மனன்ட் மேக்கப்பா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. ஸோ இண்டஸ்ட்ரி இஸ் மோர் லைக் இட் ஸ்டார்டட் வித் டாட்டூயிங். ஆக்சுவலி டாட்டூ போட்டா சேஃபா? நோவா? யாரா டாட்டூ போட்டு பாத்திருக்கீங்க? இல்ல அதுலயே 2 விதமான டாட்டூஸ். எக்ஸாக்ட்லி. சேஃப் நீடில்ஸ், சேஃப் இதுல சேஃப், சேம் திங். இங்கேயும் அதேதான். இங்க அதுக்கு பதிலா என்ன ஆகும்னா சேஃப் நீடில்ஸ், ஸ்டெரைல் பிளேஸ் அண்ட் 3வது இங்க்.
இங்க் மேட்டர்ஸ் a lot. நிறைய பேர் இப்பெல்லாம் பார்க்கவே பாவமா இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு அவங்க ஐப்ரோஸ்லாம். ஸோ இட்ஸ் அ வெரி ராங் வே ஆஃப் டூயிங். ஏன்னா இங்க் யூஸ் பண்றது பிளாக் இங்க் யூஸ் பண்ணக்கூடாது ஐப்ரோஸ்ல. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள், இந்த சேஃப்டி நீங்க சொல்றனால the problem is not just safety, அவங்க பாக்குற அந்த ஒர்க் ஆல்சோ மேட்டர், குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஐப்ரோஸ் பண்றதுன்றது ஒரு நார்மலா நம்ம பார்லர் போனோம்னா ஐப்ரோஸ் பண்ணோம்னா அவங்க ஒரு முடி எடுத்தா கூட நமக்கு ஐயோ எடுத்துட்டாங்களே சே அப்படின்னு சொல்லி we will feel as a woman. I can completely relate. ஆனா அப்படி இருக்கிறப்போ அந்த மைக்ரோ பிளேடிங் இல்ல மைக்ரோ பிக்மெண்டேஷன் பண்றப்போ பெர்ஃபெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஹாஸ் டு லுக் நேச்சுரல். இங்க ப்ராப்ளமே யாருமே நேச்சுரலாவே பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஷுட் நாட் ஓவர் டூ. ஸோ அந்த ஓவர் டூயிங் பேஷண்ட் சைட்லயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கேட்குறவங்களே எனக்கு வந்து நயன்தாரா மாதிரி வேணும், எனக்கெல்லாம் திக்கா வேணும், ஃப்ரண்ட்ல திக்கா வேணும், அந்த ஃபேஸ்க்கு நயன்தாராவோட அந்த ஐப்ரோஸ் சூட் ஆகாது. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்காம அதை பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அவஸ்தைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பேஷண்ட் சைடும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் ஆர்டிஸ்ட் சைடு ஓவர் இதை நான் டாக்டர்ஸும் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் மேக் ஷுர் அவங்க ஸ்டெரைலா அந்த என்விரான்மெண்ட் வச்சிருக்காங்களா, அண்ட் டிஸ்போசபிள்ஸ் யூஸ் பண்றாங்களா, கிளவ்ஸ் யூஸ் பண்றாங்களா, அண்ட் அவங்களோட யூஸ் பண்ற இங்க் வந்து குட் இங்கா, ஸோ இஸ் இட் அன் அக்ரெடிட்டட் ஒன்னா. ஸோ இது மாதிரிலாம் நிறைய வந்து அவங்க பார்க்கணும். பார்த்துட்டு தான் யூ ஹாவ் டு சூஸ் யுவர் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐப்ரோஸ் வந்துட்டு ஒன்ஸ் அவங்க பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது சேஞ்ச் பண்றதுக்கு என்ன மேம்? ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலி. எனக்கு முக்கால்வாசி எனக்கு கரெக்ஷன் கேஸ் தான் வரும், டிஃபிகல்ட் தான் வரும் எனக்கு எப்பவுமே. since we are in the industry almost like 10 years, so எங்கயா தப்பு நடந்துச்சுன்னா go to டாக்டர் ஹேமான்றுவாங்க. எனக்கு எல்லாமே டாட்டூ கரெக்ஷன் ஐப்ரோஸ்ல தான் வந்து நிற்கும். ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி பண்றது. ஸோ அதுல மெயினா வந்து ஐப்ரோஸ் கலரை மாத்துறது தான் ஃபர்ஸ்ட் வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ். ஷேப்பை கம்மி பண்றது அது எல்லாமே will take time. நிறைய பேர் அதை பண்ணிட்டு டாட்டூ ரிமூவல் மிஷின் வச்சு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஐப்ரோஸ்ல எப்படி நீங்க டாட்டூ ரிமூவல் பண்ணுவீங்க? மொத்த முடியும் நீங்க வந்து ஷேப் பண்ணி ஆகணும், டாட்டூ ரிமூவல் பண்ணணும். ஸோ ஐப்ரோஸை பொறுத்தளவு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கலர் சேஞ்ச் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி உங்க ப்ரோஸ் மாறுமா கேட்டா கிடையாது. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி செமி பர்மனன்ட் மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வராங்க அப்படின்னா அது சோஷியல் மீடியா தான் காரணமா, இல்ல கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீர் குரூப்னாலயா? போத். சோஷியல் மீடியா டெஃபினெட்லி 80% சோஷியல் மீடியானா 20% வந்து த்ரூ ரெஃபரல்ஸ் தான். எஸ். பட் டாக்டர், இப்போ ஒரு சர்டிஃபைடான டாக்டர்ஸ் கிட்ட நான் போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதும் நான் டாக்டர்ஸ் கிட்ட போய் எடுத்துக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ எப்படி வந்துட்டு கரெக்டான ஒரு பிளேஸை சூஸ் பண்றது? டாக்டர்ஸ் நான் டாக்டர்ஸ் பிஎம்யூவை பொறுத்தளவு நீங்க ஈவன் நான் டாக்டர்ஸ்மே நிறைய பேர் உண்மையிலேயே நல்லா பண்றாங்க, ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க, அண்ட் தே மெயின்டைன் இட், நல்லாவே பண்றாங்க நிறைய பேர். ஓகே, ஐ வுடன்ட் சே நல்லா பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது, பண்றாங்க. பட் மேக் ஷுர் அந்த பிளேஸ் ஸ்டெரைலா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா லிட்டரலி பிளட் வரும் பண்றப்போ. கரெக்டா? யூ ஆர் கிவிங் யுவர் ஃபேஸ் டு சம்படி. இஃப் எனி பிளட் இஸ் கம்மிங், ஆப்வியஸா இன்ஃபெக்ஷன் உள்ள வந்துடும். அப்ப அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட நீங்க போறதுன்றது தான் சேஃப். கரெக்டா? Am I right? Yes, correct. So அத நீங்க தான் யோசிக்கணும். So it's always about right place. Whether that studio or அந்த இடம் வந்து ஒரு டாக்டரோட கனெக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்றதையும் கேட்கலாம் நீங்க. தப்பு கிடையாது. You have to ask questions. இந்த கேள்விலாம் நீங்க கேட்கணும். இது பிளட் வரப்போகுது, ப்ளீடிங் மைக்ரோ ப்ளீடிங் தான். ரொம்ப நான் சொல்றது பெருசாலாம் பிளட் வராது, ரொம்ப மினிமலா பிளட் வரும் கண்டிப்பா. ஏன்னா இட்ஸ் நீட்லிங் ப்ராசஸ் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க இந்த கேள்வி கேட்கணும். இப்ப சப்போஸ் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, do you have a doctor on board? You can always ask that question, right? They will be in touch with the doctor. If they say yes, you can go ahead. Okay, but அதை நீங்க make sure that they do have a doctor. என்ன டாக்டர் என்னன்றதை விசாரிக்கிறது பெட்டர். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு எல்லாரோட ஃபேஸ்லயும் கொஞ்சம் இப்போ மாறுபட்டு இருக்கிறது அவங்களோட லிப்ஸ். ஓகே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கு, அண்ட் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கு. ஸோ இந்த இது என்ன ட்ரீட்மெண்ட், எதனால இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? லிப் ஃபில்லர்ஸ் தான் நீங்க சொல்றீங்க பேசிக்கலி. ஃபில்லர்ஸ் அப்படின்றது லிப்ஸ் நிறைய பேருக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லையா, கண்ணாடியில நீங்க போய் பாக்குறப்போ அது வந்து உங்களோட பிளஸ் அதிகமா சொல்லுதோ இல்லையோ குறைய வந்து ரொம்ப காட்டிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ சம் பீப்புள் வில் ஃபீல் அவங்க லிப்ஸ் தின்னா இருக்கு, எனக்கு அப்பர் லிப் ரொம்ப தின்னா இருக்கு, லோவர் லிப் தின்னா இருக்கு, ஷுட் ஐ இன்னும் கொஞ்சம் ப்ளம்பியா இருந்தா நல்லா இருக்கும். என்ன பண்றது, நிறைய வந்து ப்ளம்பி லிப்ஸ் தான் வந்து கியூட் லிப்ஸ் அப்படிலாம் சொல்லி
அது மாதிரி நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு லிப்ஸ்டிக் போடுறதா இருந்தாலே கொஞ்சம் பிளம்பியா லிப்ஸ் இருந்தா தானே அது அழகா இருக்கு பார்க்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயே நீங்க பாக்குறீங்க, ஒரு மேக்கப் டுட்டோரியல்லயே அந்த லிப்ஸ் வந்து கொஞ்சம் பிளம்பியா இருந்தாதான் அது அழகா தெரியுது. ஸோ அதனால நிறைய பேருக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி, ஓகே, அந்த இன்செக்யூரிட்டினால தில் கம். எனக்கு ஐ ஃபீல் எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட். See, it's always about confidence. பியூட்டி அப்படின்றது இட்ஸ் சைக்கலாஜிக்கல். நான் 70% சைக்கலாஜிக்கலா பாக்குறேன், 30% தான் நான் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாக்குறேன். ஸோ உங்களுக்கு அது வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ், இட் இஸ் பாசிபிள், வி கேன் டூ இட். பட் அதுலயும் நிறைய நாங்களும் ஒரு லிமிடேஷன் வச்சிருப்போம். நோனா நோ சொல்லிடுவோம். ஓகே. ஸோ எங்க சைட்ல இருந்து இந்த நோ சொல்றது அப்படின்றத பேஷண்ட் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொரு இடத்துல போய் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மேம் சாரி தெரியாம போய் பண்ணிட்டேன், எனக்கு இது எடுத்து விட்டுருங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா சி த ப்ராப்ளம் இஸ் எனி ட்ரீட்மெண்ட் ஓவர் டூ பண்ணக்கூடாது. எனி திங் இல்லையா? எஸ்பெஷலி காஸ்மெட்டிக்ல நீங்க டிசாஸ்டர்ஸ்ன்னு சும்மா யூடியூப்ல போடுங்களேன், காஸ்மெட்டிக் டிசாஸ்டர் அப்படின்னு அவ்வளோ வரும் டிசாஸ்டர்ஸ். ஓகே. ஸோ ஏன்னா நம்ம பண்ற ஒரு விஷயம் ஒரு நேச்சுரலா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்காக பண்றோமே தவிர அதை ஒரு லிட்டரலி வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு மாத்துற லெவலுக்கு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க லிப் ஃபில்லர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் நோ சொல்வீங்க டாக்டர் பொதுவா? ஆல்ரெடி லிப் பெருசா இருக்கிறவங்களுக்கு நோ சொல்லிடுவோம். அண்ட் ரெண்டாவது அப்பர் லிப் லோவர் லிப் ரெண்டுமே ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னாலும் நோ சொல்லிடுவோம் நாங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று என்ன, ஆல்ரெடி லிப் ஃபில்லர் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபில்லர் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கறவங்களுக்கும் நோ தான். ஏன்னா பண்ணி 6 months கூட ஆயிருக்காது, ஐ வாண்ட் மோர்னு கேட்பாங்க. சரி, ஒரு அளவுக்கு தான் அவங்க ஃபேஸ்க்கு அந்த லிப் தான் அழகா இருக்கு. ஸோ அதுக்கு மேல பண்ணா கண்டிப்பா இட் லுக் டக் லிப்ஸ் மாதிரி மாறிடும். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கிவ் த டக் லிப். பட் நிறைய பேர் டக் லிப் தான் வேணும்னுவாங்க, வி வோன்ட் டூ. ஏன்னா அது எங்களுடைய ஜாப், பேட் ஜாப் ஆயிடும். ஸோ இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அ பேட் ஜாப். அதனால I don't want to do. சப்போஸ் நீங்க லிப் ஃபில்லர்ஸ் ஒருத்தவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு நாளைக்கு வந்து நீடித்து இருக்கும்? சி ஃபில்லரை பொறுத்தளவு 1 year to 1.5 years தான் மேக்ஸிமம். அதுக்கு மேல கிடையாது. டு கீப் ரீஃபில்லிங். ஆனா ரெசிடியூ ஆஃப் 10 to 20% அதுல இருக்கும். எனி ஃபில்லர் நீங்க எங்க பண்ணாலும் பாடிலயும் சரி ஃபேஸ்லயும் சரி எம்ஆர்ஐ எடுத்தா தெரியும் அது ஃபில்லர் எங்க இருக்கு. டாக்டர் உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தங்க வந்து டாக்டர் எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஐயோ உங்களுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு கேஸ்லாம் வந்து லைஃப்ல மறக்க முடியாத கேஸ். ஒரு 18-year-old girl. So she came to me, ma'am, I want to become fair. She's already fair, okay? And she showed me something. It's a pure Instagram filter. நான் இந்த கலருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி she told. I said why அப்படின்னு. இல்ல என்னோட கம்யூனிட்டி எல்லாருமே பயங்கர ஃபேரா இருக்காங்க, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் இது நான் வந்து ரொம்ப எல்லாரும் கம்மியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. I said no, இதுக்கு மேல நான் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீ வந்து அண்டர் ஏஜ், யூஆர் நாட் எட் 21 ஆனாதான் உனக்கு நான் அந்த ஆஸ்பெக்ட்லயே வந்து நம்ம அதுவுமே நம்ம அன்இவன் ஸ்கின் டோனை தான் நம்ம பிரைட்டன் பண்ணுவோமே தவிர we can't லிட்டரலி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மாறணும் அப்படின்ற லெவலுக்கு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அது எங்களால பண்ண முடியாது. she said that word, எனக்கு சர்ஜரி பண்ணாலும் ஓகே, நான் ஃபுல் பாடி சர்ஜரி பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த கலர் வேணும். இட் வாஸ் சோ கிரேசி. தேர் இஸ் நோ சர்ஜரி சச் அப்படி கிடையாது. பட் அந்த டெஸ்பரேட்டா அவ்வளோ இருக்காங்கன்றது ரொம்ப எனக்கு ஐ ஃபெல் பேட். ஸோ ஐ டோல்ட் ஹர், நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்க, ப்ளீஸ் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவும் அதே தான் சொல்றாங்க, எங்க பொண்ணு வந்து இன்னும் கலர் ஆகணும். I advise them, counseling பண்ணி பொண்ணு கவுன்சிலிங் பண்ணி we sent back. So that was one crazy case I saw. And இந்த மாதிரி கலர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல அதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்குறாங்க. கலர் கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க மேம். ஸோ இப்போ ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் வரும்போது ஒரு கலர்ல இருக்காங்க, ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறமா சும்மா தகன்னு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்டருமே அவங்களோட லைஃபே வந்து லிட்டரலி என்னன்னா அவங்க பாடி தான். கரெக்டா? எண்ட் ஆஃப் த டே அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது அவங்க ஃபேஸ், ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் பீன் நோட்டிஸ் பை த பப்ளிக். ஸோ அவங்களுக்கு எவ்ரி திங், அவங்க நெகத்துல இருந்து அவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க இமேஜ் இண்டஸ்ட்ரி உள்ள வந்துட்டாங்க, எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்க, ரைட்? ஸோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஆன் தெம், மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தெம். இதே ஒரு ரெகுலர் நார்மல் பீப்புளுக்கு உங்க மேல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா ஒரு 20% we will செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான் இருக்கும். பட் அவங்க லைஃபே அதுதான். கெரியர் லைஃப். ஸோ அந்த கெரியர்ன்ற பட்சத்துல அவங்க என்ன ஆகும்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மேல ஜாஸ்தியா இருக்கிறனால அவங்களால அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சீக்கிரமா கொண்டு வர முடியுது.
ஓகே. ஸோ தட் இஸ் த ரீசன். பட் அதோட ப்ராசஸ் என்ன மேம்? லைக் அவங்களும் வந்துட்டு ஸ்டார்டிங் வரும்போது ஒரு மீடியம் டார்க் அந்த கலர்ல தான் வராங்க. பட் இப்போ பார்த்தா லைக் கண்டிப்பா நான் ஐ வில் ஆல்வேஸ் சே இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங், இட் இஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் டுகெதர். ஸோ வெயில்ல போறத கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் நம்பர் 1 இருக்கும். டயட் தான் பீக்ல இருக்கும். அவங்களோட டயட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஹோம் ஃபுட் தான் நிறைய சாப்பிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு பர்டிகுலரா சாட் போட்டு அண்ட் தே வில் நோ ஒரு என்ன பண்ணணுன்றது தே வில் பி வெரி வெரி ஷுவர். அண்ட் டெஃபினெட்லி ஒரு காஸ்மெட்டிக் டாக்டர் அவங்க கூட இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் யா, இது எல்லாம் பண்ணி இட் வில் டேக் டைம் அகெயின். 1 year ஆகும் ஒரு ரிசல்ட்டஸ் காட்டுறதுக்கு, நீங்க சொல்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறதுக்கு. ஸோ போக அவங்களுக்கே அது என்ன ஆயிடும்னா அது ஒரு ஹேபிட்டா மாறிடும் இல்லையா? ஸோ அதை ரெகுலரா அவங்க பண்ண என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் வந்துடும். ஓகே, தட்ஸ் ஹவ் தே டிரான்ஸ்ஃபார்ம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஜான்வி கபூர் எப்படி இருந்தாங்க, உடனேலாம் அவங்க மாறல. நடுவில் குண்டா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒல்லியாவாங்க. பட் இப்போ பர்ஃபெக்டா ஷீஸ் மெயின்டைனிங் ஹர் ஜாலைன் அண்ட் ஹர் ஆர்ம்ஸ், எவ்ரிதிங் ஷீஸ் பர்ஃபெக்ட்லி மெயின்டைனிங். யா, it could be a surgery, it could be a non-surgery, anything, but still she's maintaining. அதை மெயின்டைன் பண்றதுன்றதே பெரிய விஷயம். ஓகே, see it's not just surgery பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக perfect figure வராது. perfect figure வரும், அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. 6 months you have to wear that belt, you have to be tightening பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கு. it's not an easy joke. எல்லாம் சொல்லிக்கிறாங்க சர்ஜரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறோம். It's not an easy task at all. Okay. It has complications. Okay. சர்ஜரியால ஒரு பியூட்டி வந்துட்டு அச்சீவ் பண்றாங்கல்ல, அதை வந்துட்டு நான் சர்ஜரி மூலமா, அதாவது ப்ராப்பர் டயட், ஸ்கின் கேர், இந்த மாதிரி விஷயங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இட்ஸ் நாட் தட் சர்ஜரி தான் பண்ணணும்னு கிடையாது. என்னன்னா ஒன்லி திங், இந்த போஸ்ட் பிரெக்னன்சி ஹார்மோனல் இன்டியூஸ்டான ஒரு வெயிட் இருக்கு தெரியுமா, வெயிட் கெயின், அதை தான் திரும்பி கொண்டு வர்றது கஷ்டம். இப்போ ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க, நிறைய மல்டிபிள் ஐவிஎஃப் பண்ணவங்களுடைய பாடி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஃபெயிலியர்ஸ், ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் உடைய பாடி வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் பிரெக்னன்சி பாடி வேற மாதிரி இருக்கும். அண்ட் மெனபாஸ் கிட்ட வர்றவங்களுடைய லேடிஸோட பாடி வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாடி டைப்ஸ் வந்து அந்தந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். விமன் கோ த்ரூ 20 yearsல இருக்கிற மாதிரி நீ வந்து 35ல இருக்கணும்னு முடியாது. பிகாஸ் நம்ம பாடி கோ த்ரூ சம் செல்லுலார் சேஞ்ச், மெட்டபாலிக் சேஞ்ச், இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்தே 25ல இருந்தே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு வந்தா மேபி 35ல யூ கேன் லுக் லைக் 25. பட் ஸ்டில் யூ ஷுட் பி ஃபிட்னஸ், டயட், ப்ராப்பர் ஸ்கின் கேர், ஸ்லீப், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். யுவர் லைஃப் ஸ்டைல் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே, நிறைய இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் கூட வந்திருக்கு டாக்டர். லைக் ஹைப்ஃபு அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸ்கின் வந்து பயங்கரமா லிஃப்ட் ஆயிடும், நீங்க வந்து பயங்கர யங்கா தெரிவிங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. மேபி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுமா? ஹைஃபு அப்படின்றது இட்ஸ் அ ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் பேசிக்லி. ஸோ ஃப்ரீக்வன்சி பேஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட், எனர்ஜி பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். இட் ஹேஸ் குட் ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் தட் இஸ் நாட் த ரைட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எவ்ரிபடி. எல்லா ஆன்டி ஏஜிங்க்கும் அதுதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு டைட்னிங் நடக்கணும். ஸோ அதுக்கு மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹைஃபோனால மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. எஸ், நீங்க கொலாஜன் சொல்லும் போது தான் பார்த்தோம் நிறைய சோஷியல் மீடியால வந்து நீங்க நிறைய சூப்ஸ் எடுத்துக்கணும். கொலாஜனுக்கு வந்து நீங்க நான்வெஜ்ல வந்து பர்டிகுலரா ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர டைட் ஆயிடும். நிறைய பேர் வந்து கொரியன் ஸ்கின் கேர் எல்லாம் பார்த்துட்டு இதை பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு கொலாஜன் வந்து பில்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. நேச்சுரல் வே டு பூஸ்ட் தி கொலாஜன் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் வைஸ் வந்து கொலாஜன் பூஸ்ட் பண்ண என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்? கொலாஜன் அப்படின்றது நேச்சுரலா ரொம்ப வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது நமக்கு. நம்ம என்னதான் டயட் ஃபேக்டர்ல நம்ம வந்து டேக் கேர் பண்ணாலும் கொலாஜனை ரீபில்ட் பண்ற அளவுக்கான ஃபுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில வைட்டமின்ஸ் கம்மியாகுது, நம்ம வைட்டமின் எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி சம் கொலாஜன் ஆஸ்பெக்ட்லையும் வி ஹாவ் டு ஸ்டார்ட் கன்சியூமிங் ஃப்ரம் யுவர் 30s இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுலேயே நிறைய கொலாஜன்ஸ் இருக்கு. மெரைன் கொலாஜன், வீகன் கொலாஜன் இருக்கு. மெரைன் கொலாஜன் ஹேஸ் அமேசிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மெரைன் கொலாஜன் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ஸ் தான். இஃப் யூ நோட்டிஸ் நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக வளருது.
ஏன்னா நியூட்ரான்றதே சாப்பிடுற பொருள் இல்லையா? ஸோ அந்த நியூட்ராசிட்டிக்கல்ல எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜிம்முக்கு போனாதான் வந்து பவுடர் குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ போயிட்டு இப்போ யாரை பார்த்தாலும் ஓ ஐம் டேக்கிங் ப்ரோட்டீன் பவுடர், ஐம் டேக்கிங் திஸ், ஐம் டேக்கிங் தேட் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மாறி இருக்கு. பட் இட்ஸ் குட். டாக்டர், நம்ம இவ்வளோ விஷயம் பேசும்போது எனக்கு இன்னொரு சைடை பற்றியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. லைக் நம்ம பேசுறது எல்லாமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட், சீரம்ஸ், ப்ராடக்ட்ஸ் இப்படி பேசிட்டு இருக்கோம். இந்த சைடு ஒரு சில மக்கள் இன்னும் வந்து மஞ்சள் இந்த மாதிரியான நேச்சுரலான விஷயங்களை வந்துட்டு நம்பிட்டு இருக்காங்கல்ல. மஞ்சள் டெய்லி யூஸ் பண்றது, தேன் சாப்பிட்றது, லெமன், கர்டு இந்த மாதிரி. ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன மேம்? லைக் இதுவும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா? சாப்பிடுறது ஓகே குட். சாப்பிடுற பொருளை மூஞ்சில போடுறது ஐ வில் நாட் அக்ரி. ஓகே. சி மஞ்சள் அஃப்கோர்ஸ் கர்குமின் வெரி குட் ஆன்டி பாக்டீரியல். கண்டிப்பா வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கிறது கர்குமின். ஐ அக்ரி. பட் அதுலேயுமே வந்து டைம் பீரியட் இருக்கு. சி மஞ்சளை வந்து எஸ்பெஷலி இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க தயிர்ல குழப்பி ஃபேஸ்ல போட்டு சி யூ கேன் டூ தட் ஃபார் 15 minutes 10 minutes இஃப் இட் சூட்ஸ் யுவர் ஸ்கின். பட் ஆயிலி ஸ்கின்னா ஆல்ரெடி இருக்கு, இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க நிறைய பேர். சில பீப்புளுக்குலாம் வந்து பண்ணணும்னு தெரியும், ஆனால் எவ்வளோ நிமிஷம் பண்ணணும்? இரிட்டேஷன் வந்தா நீ வாஷ் பண்ணணுமா? சரி இரிட்டேஷன் ஆயிடுச்சு, நீ வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீ டேரக்டா வெயில்ல போயிட்டேன்னா என்ன ஆகும்? பேர்ன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ப்ராப்ளம். என்ன ட்ரீட்மெண்ட் எனி திங் ஃபேஷியலே பண்ணாலும் தயவுசெய்து சன்ஸ்கிரீன் போட மறந்துடாதீங்க. எஸ்பெஷலி என்னைக்கு ஃபேஷியல் பண்றீங்களோ அதுல இருந்து 48 hours டபுள் சன்ஸ்கிரீன் போடுங்க. ஏன்னா உங்க ஸ்கின் சென்சிட்டிவா ஆயிடும். ஏன்னா மேல இருக்க ஒரு லேயர் போகுது. ஸோ ஆப்வியஸா யுவர் ஸ்கின் இஸ் எக்ஸ்போஸ்ட். லிட்டரலி எக்ஸ்போஸ் ஆனா அந்த ஸ்கின்ல டைரக்டா வந்து சன்லைட் படுறப்போ டார்க்னஸ் வருது. ஸோ மஞ்சள் போடுறவங்க முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ஒரு மாதிரி அன்இவன் பிக்மெண்டேஷன் இருக்கும். அது காரணம் வந்து அவங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாம மஞ்சள் மட்டும் போட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்றது சரிதான். ஆக்னே வராது, ஸ்கின் சூப்பரா இருக்கும். எஸ் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பட் அட் த சேம் டைம் என்ன டைம் போடணும், இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் த டியூரேஷன். அண்ட் ஆல்சோ அ டேர்ம் கால்ட் சால்மன் டிஎன்ஏ அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஸோ சால்மன் டிஎன்ஏ அப்படின்னு இட்ஸ் அ கொரியன் ட்ரீட்மெண்ட் பேசிக்லி. ஸோ I know it's crazy, but it's from the salmon sperm basically. The DNA, yes. So that's what they call. So இது வந்து கிம் கடாஷியன் அவங்க தான் ஆரம்பிச்சு விட்ட ட்ரெண்ட் அது ஆக்சுவலி. So she started, then Rihanna promoted. So அப்படியே பாலிவுட்க்கு வந்தது. Then slowly now it has come here as well. See அது என்னன்னா பேசிக்லி இட் இஸ் PDRN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த PDRN அப்படின்றது பர்டிகுலர் பெப்டைட் மாதிரி. ஸோ ஜென்ரலாக பெப்டைட் சொல்லுவாங்க. பெப்டைட் மாதிரி அந்த பெப்டைட் வந்து செல்லுலார் லெவலில் போய் ரீஜென்ரேஷன் நடக்கும். ஸோ அதில் நிறைய இப்போ வந்து PDRNலேயே வந்து வீகன் PDRN கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து கூட நம்ம எடுக்கலாம் பெப்டைட். ஓகே, இப்போ நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பேஸ்டு ப்ராடக்ட்ஸ். ரோஸ் அதே மாதிரி ரோஸ்ல இருந்து கூட PDRN எடுக்கலாம். அந்த லெவலுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ரோஸ் போட்டா நல்லா இருக்கும், ஓகே குட். பட் அந்த ரோஸ்ல பர்டிகுலரா அந்த பர்டிகுலர் பெப்டைடை எடுத்து போட்டா ஸ்கின்னுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சால்மன் டிஎன்ஏ அப்படின்றது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரீட்மெண்ட். என்னை பொறுத்தளவு இப்போ ஒரு 25+ இருக்கிறவங்களே அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு 6 months ஒன்ஸ் எடுத்தாலே ஸ்கின் நல்லா ஃபர்ம் ஆயிடுது. ரிசல்ட் யாருக்கு சூப்பரா இருக்கும்னா 45+, இந்த லைட் டல் ஸ்கின்னு, அந்த மைல்ட் ரிங்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை பண்ண உடனே நல்ல ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இம்மீடியட்டா அது உள்ள போய் என்ன பண்ணுது, செல்லுலர் டைட்னிங் நடக்குது உங்களுக்கு. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது உங்களுக்கு செல்லுலர் ரீஜென்ரேஷன் ஆகி உங்களுக்கு ஒரு 1 month to 45 daysலேயே யூ வில் see good results. நீங்க இதை சொல்லும் போது இப்பவே டக்குன்னு போய் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா, இது எக்ஸ்பென்சிவா இருக்குமோ இல்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல? எனி இன்டர்நேஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ் இட்ஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அங்க இருந்து இங்க வர்றதுன்றது, ரைட்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுன்றது கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். இட்ஸ் நாட் பட் அஃபோர்டபுள் ஐ வுட் சே. இப்பெல்லாம் வந்து யூ ஒன்ட் பிலீவ், எங்களோட கிளினிக்கு மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ்ல எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ நிறைய பணம் இருக்கிறவங்களால தான் எடுக்க முடியும். இப்போ இது நெசசிட்டி ஆயிடுச்சு. I have to look beautiful. I have to, feel confident. That's it. So, யார் வேணா வரலாம், யார் வேணா எடுத்துக்கலாம். Bill is completely different. எனக்கே அது ஷாக்கிங்.
பாஸ்ட் 3 இயர்ஸா ட்ரெண்ட் அப்படியே மாறிட்டு வருது. இவங்க தான் எடுப்பாங்கன்னு நீங்க சொல்லவே முடியாதுங்க. யூ ஒன்ட் பிலீவ், எங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து we saw one patient. My husband saw this patient. This patient is like, symmetryல ஒர்க் பண்ற ஒரு patient. ஓகே. He came for hair transplant. ஓகே. Ready cash he brought. He came for hair transplant. Will you believe? இல்லையே. அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில ஓகே. சிமெட்ரியில ஒர்க் பண்றவங்க முதற்கொண்டு எல்லாருமே இப்பெல்லாம் யூ கான்ட் ஜட்ஜ் எனிபடி. எல்லாருமே அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இவங்க தான் எடுத்துப்பாங்க, இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. இப்போ டியூ டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும் போது நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கறது, நீங்கள் சொல்ற மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வருது, ஹேர் லாஸ் ஆகுது, ஹேர் பயங்கரமாக கொட்டுது அப்படின்னு சொல்லி மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டைரெக்டாக பிஆர்பி ஒரு ஜிஎஃப்சி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது பண்ணணும் அப்படின்னா 100% ரிசல்ட் இருக்குமா? யாருக்கெல்லாம் இருக்கும், இருக்காது? பிஆர்பி ஜிஎஃப்சின்ற லெவலுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. பிஆர்பின்றது ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்ல ஆரம்பிச்ச ஒரு ட்ரீட்மெண்ட். இட்ஸ் ஓல்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹேர். ஓகே, இப்போ நல்ல அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பிஆர்பி ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். எல்லாருக்குமே அது வந்து சூட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயத்தால மட்டுமே நம்மளால ஹேர் லாஸை பொறுத்தளவு யூ கான்ட் கிவ் ரிசல்ட்ஸ். ஹேர் லாஸ் எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதை இது பண்ணணும். அந்த காஸ் வந்து ஒரு காஸாக இருக்காது, இட் வில் பி ஆல்வேஸ் மல்டிபிள் காஸ். இந்த கேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்கள் ஹேர் லாஸை ட்ரீட்மெண்ட்ஸால உங்களால் கம்மி பண்ண முடியும். So it's all about how you consult, how you see the problem, especially hair loss. So PRP multiple sessions needed. GFC என்னென்னமோ வந்துருச்சு. பிஆர்பிலே ஏபிஆர்பி, லைப்போலைஸ் பிஆர்பி என்னென்னமோ வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டா போகிறப்போ டாக்டர் let the doctor decide. You don't go and ask I want PRP. Go and ask I want solution for hair loss. Don't go and ask I need this treatment, because just because you're seeing in Instagram doesn't mean that you need the treatment, right? அங்கதான் தப்பு பண்றாங்க எல்லாருமே. So உனக்கு என்ன தேவைன்றது let the doctor decide. Why are you deciding what you want? That's the problem. சூப்பர். நான் ஒரு சில செலிபிரிட்டிஸ் நேம் சொல்றேன். ஆக்ட்ரஸ் தான் மெயினா இருப்பாங்க. ஸோ அதுல வந்து நீங்க காஸ்மெட்டிக் சர்ஜரி வைஸ் அவங்க வந்து யார் அழகா இருக்காங்க, எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ரெடி? சரி, ஓகே, ஷூர். ஓகே, ஒரு கம்பேரிஷன் மாதிரி இருக்கும், பட் நீங்க அழகா நீங்க சமாளிச்சிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, போலாமா? யா, ஷூர். ஃபர்ஸ்ட் நம்ம நயன்தாரால இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நயன்தாரா ஒரு சமந்தா. எப்பவுமே நயன் நயன் அவங்களுடைய பிளஸ் வந்து ஐ வுட் சே அவங்க ஐப்ரோஸ் அண்ட் அவங்களுடைய லிப்ஸ். ஐ லைக் இட். ஸோ ஐ that's very important. And she maintains her face shape. Earlier அவங்களுடைய ஃபேஸ் ஷேப் பயங்கர சப்பியா இருக்கும், and she is now maintaining that oval shape she is maintaining. ஸோ அது மெயின்டைன் பண்றதுனால தான் அவங்க ஆன்டி ஏஜிங் ஃபேக்டர் பெருசா தெரியல. ஆனா அவங்களோட நெக்ல வந்து அவங்க she has to work. நெக்ல அவங்க ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சு. she has to work on her. நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடலாம். யா, ஏன்னா டபுள் சின் நெக் தான் எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு ஏஜ் ஆகுதுன்னு காட்டுறது. ஸோ அந்த இடத்த எப்பவுமே எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிளாட்டா வச்சுக்கிறாங்களோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிளாட் அண்ட் ஸ்மூத். ஸோ அது நயன்தாரா மேம். பட் சாம் பொறுத்தளவு சாம் வந்து பயங்கர சிசல்ட் ஆயிட்டாங்க. பயங்கர வெயிட் லாஸ் போய் பயங்கர சிசல்ட் ஆயிட்டாங்க. அண்ட் ஏர்லியர் நல்லா இருந்தாங்களா இப்போ நல்லா இருந்தாங்கன்னு கேட்டா அவங்க மெச்சூர் ஆயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருத்தவங்களும் ஒரு ஏஜ்ல வேற மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ 5 வருஷம் முன்னாடி சாம் வந்து ஒரு மாதிரி கியூட், ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் எஃபெக்ட்ல கியூட்டா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியே அவங்க அப்படிதான் இருக்கும். அவங்களோட கேரக்டர்ஸே அப்படிதான் இருக்கும். இப்போ மோர் போல்ட், பயங்கர ஆக்டிவா அந்த மாதிரிதான் ரோல்ஸ் எடுக்கிறாங்க அவங்க. ஸோ அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஐ திங்க் ரெண்டுமே சூட் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ற மாதிரி இருந்தால் யாரா ஒருத்தவங்க I'll choose Sam. Okay. இப்போ அடுத்து சமந்தா ஒரு தமன்னா. Still நான் Sam தான் சூஸ் பண்ணுவேன். because தமன்னா வந்து ஃபேர் பியூட்டி ஐ அண்டர்ஸ்டாண்ட் தமன்னா ஆஸ்பெக்ட்ல அது அவங்களுடைய சாய்ஸ். பட் she put on lot of weight அப்படின்னு நினைக்கிறேன். பீங் ஒரு நம்ம அவங்கள வந்து ரொம்ப ஒல்லியா பார்த்துட்டு திடீர்னு அவங்க, ஆனா இதுவும் அழகா தான் இருக்கு.
இது ஒரு மாதிரி அந்த சொல்றேன் இல்லையா, ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஒன்று இருக்கு இல்லையா. விமன் சொன்னேன் இல்லையா, விமன் இன் 20s 30s 40s 50s, எஸ் அந்த எக்ஸாம்பிள தான் நீங்க கம்பேர் பண்ணிருந்தீங்க. அவங்க ஏஜ்ல இருக்கிற 2 பேர் கம்பேர் பண்ணீங்கன்னா ஐ வுட் அக்ரி. ஓகே ஏன்னா சாம் வேற ஏஜ், தமன்னா வேற ஏஜ். ஃபார் திஸ் ஏஜ் வாட் தமன்னா இஸ் டூயிங் இஸ் கிரேட் ஓகே. என்ன பொறுத்தவரை. So again you're choosing Sam. Yeah, Sam is Sam. fit. Okay. Samantha or Aditi Rao? See, Aditi Rao is different face, peculiar Yes, type, yes. and ஆனா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். ம். அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்றேன், எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். அவங்களுடைய பெரிய பிளஸ்ஸே அவங்க ஐப்ரோஸ் தான். ம். அவங்க ஐப்ரோஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது தான் அவங்களுடைய பெரிய பிளஸ். ஐ லைக் அதித்தி ராவ்ஸ் ஐப்ரோஸ். Oh, eyebrows. ஐப்ரோஸ் எஸ், Okay. அது ஒரு மாதிரி பெக்யூலியர் ஐப்ரோஸ் ஆக்சுவலி. இப்போ இருக்கவங்க ட்ரெண்டிங்கோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லைக் கயாடு லோஹர் ஆர் மமிதா பைஜு? 2 பேர் ஐ வுட் கோ வித் கயாடு. கயாடு. Yeah. Why so specific? அப்படி கிடையாது, ஸ்பெசிஃபிக் கிடையாது. இன்னும் இவங்க வந்து இன்னும் சப்பி ஃபிகர்லயே இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதான் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இவங்களுமே. இவங்க வந்து கொஞ்சம் க்ரூம் ஆன மாதிரி இருக்கு. இவங்க இன்னும் க்ரூமிங்ல ஃபோக்கஸ் பண்ணா இப்போ ஒரு ஆக்சுவலி அவங்க 2 years பேக் வந்து வேற மாதிரி இருக்காங்க, இப்போ ரீசெண்டா வந்த மூவில வேற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுமே நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் ஒரு மாதிரி இருக்காங்க டாக்டர், 3 வருஷம் 5 வருஷம் வேற மாதிரி மாறி ஷீ இஸ் அண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கயோடு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. வாவ். டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு ஃபேஸ் ஆகும். ஓகே, ரொம்ப அழகா பதில் சொல்லியிருந்தீங்க. அண்ட் டெஃபினட்டா இந்த செலிபிரிட்டி பத்தி நான் கேட்டே ஆகணும். சோஷியல் மீடியால இருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சென்சேஷனா மாறினது வந்து ஆக்ட்ரஸ் ஜோதிகா. பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ன ஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அண்ட் ஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்குதுன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வெயிட் லாஸ்னால வரக்கூடிய ஸ்கார்ஸ் வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அவங்க அப்படி இல்லாம பயங்கர சிக்கன் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஹவ் வாஸ் சி வெயிட் லாஸை பொறுத்தளவு ஒரு ட்ரிக் இருக்கு. ஆக்சுவலி குடோஸ் டு த ட்ரெயினர். தெரியுமா, அந்த ட்ரெயினர் வந்து அதாவது வெயிட் லாஸ் பண்ணா யூஸ்வலா வந்து மசிலும் லாஸ் ஆகும். ஆனா அவர் அந்த மசிலை லாஸ் பண்ணாம அந்த மசிலை டைட்டாவே கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அது அந்த சாகினஸ் இல்லாம அந்த தொலதொலன்னு இருக்கிற அந்த எஃபெக்டை கொடுக்காம அவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு. டெஃபினெட்லி குடோஸ் டு த ட்ரெயினர் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஹர் டயட், ஏன்னா ட்ரெயினர் தான் டயட் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. ப்ரோட்டீன் நிறைய அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. மோர் ஆஃப் ப்ரோட்டீன் டயட், லீன் மாஸ் ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால தான் ஷீ இஸ் லைக் இன்னுமே அந்த ஃபிட்னஸ் வந்து தெரியுது. சி சாமோட பாடிக்கும் ஜோவோட பாடிக்கும் வேற டிஃபரன்ஸ் தெரியும். இஃப் யூ நோட்டிஸ், இவங்க கம்ப்ளீட் ஜீரோ ஃபிகர் ஆயிட்டாங்க இந்த சைட். ஏன்னா ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் ஹாலிவுட், இவங்க பாலிவுட். யூ நீட் சம்திங். எஸ் எஸ். ஸ்டில் என்னதான் நீங்க ஒல்லியானாலும் யூ நீட் சம்திங். ஷி ஹஸ் டு மெயின்டைன் ஹர் சார்ம் ஆல்சோ. ஏன்னா ஃபேஸ்ல அவங்களுக்கு ஆக்சுவலி டொக்கு விழுந்துரும் சொல்லுவாங்க ரைட், ஒல்லியானா. அதை ஷி ஹஸ் டு மெயின்டைன். ஸோ ஷி மெயின்டைன் தட் வெரி வெல். ஸோ இப்போ ஒரு பியூட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். பட் ஃபியூ உமன்ஸ் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நான் எனக்கு வயிறு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது சேஃப் இல்லையா? டெஃபினெட்லி சேஃப் கிடையாது. ப்ரெக்னென்ட் உமன் whoever is seeing this, please don't do it. ஏன்னா உங்களோட ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் இஸ் பேபி. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அண்ட் என்ன நீங்கள் ஃபேஸில் போடுறீங்களோ எல்லாமே பேபி அஃபெக்ட் ஆகும். ஸோ ஏன்னா ஸ்கின் இஸ் லைக் அ ஸ்பாஞ்ச். நீங்கள் என்ன போடுறீங்களோ அது பிளட் ஸ்ட்ரீமில் டேரெக்டாக அப்சர்வ் ஆகிடும். அது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தலைவலிக்கு தான் தைலம் தடவுறீங்க, எப்படி தலைவலி கம்மியாகுது? இட் அப்சார்ப்ஸ். It absorbs, right? So biggest property of skin is absorption. So அதை absorb பண்ணும். So அது உங்களோட bloodல போகும். That will definitely affect the baby. So especially don't use too much of mineral sunscreen சொல்லுவாங்க. அந்த திக்கான sunscreens யூஸ் பண்ணாதீங்க. Then steroid creams யூஸ் பண்ணாதீங்க. retinoids யூஸ் பண்ணாதீங்க. tretinoids யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது நீங்க எதுவுமே. Okay, make sure you know இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாமே நார்மலா யூஸ் பண்ணியே பழக ஆரம்பிங்க. ரெண்டாவது, ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு ஃபீடிங் 1 year முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ ஸ்டார்ட் யுவர் போஸ்ட் ப்ரெக்னன்சியோட எஃபெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஃபிட்னஸ் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 6 monthsலேயே யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் அண்ட் கெட் பேக் டு யுவர் உங்களுடைய வெயிட் லாஸ் அந்த ஜேர்னியை நீங்கள் ஸ்லோவாக 6 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது குட். அண்ட் டாக்டர் வில் டெல் யூ வாட் டு பி டன் ஃபார் யுவர் டம்மி டக்கு. அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். வலிச்சாலும் பரவாயில்ல, டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வாட் எவர் தே சேயிங், அந்த பெல்ட் போடுறது, வாட் எவர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
இல்ல அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து சாகியா லூஸா மாறிடும். ஸோ ப்ரெக்னன்சி டைம்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காம நேச்சுரல் வேல டயட் அண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி பெஸ்ட். கைனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணணும். எஸ்பெஷலி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா சின்ன பெயின் ஆனா கூட பேபியை பாதிக்கும். அவங்க ரியாக்ட் ஆனாங்கன்னா பேபிக்கும் ரியாக்ட் ஆகும். ரைட், நத்திங் நாட் ஈவன் ஃபில்லர்ஸ் ரைட் டாக்டர்? எதுவுமே கிடையாது. ஓகே தெரியவா புரியணும் அப்படின்றதுக்காக ஃபில்லர்ஸ் கூட கிடையாது. ஃபில்லர்ஸ்ன்றது இருக்கிறதுலே அதான் ஹையஸ்ட் இன்ஜெக்ஷன். ஓகே ஃபைன் ஃபைன். நான் சொல்றது ஈவன் ஃபேஷியல்மே ஏதோ பெயின்ஃபுல் ப்ளீச் எரிச்சல் இருக்கிற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்கன்ற. ஓகே தேங்க் டாக்டர். ஓகே யூ டாக்டர். கேன் அப்ளை மேபி பேக்ஸ் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணலாமே தவிர டோன்ட் காம்ப்ளிகேட். என்ஜாய் தி ஜர்னி. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய நாலேஜ் வந்துட்டு எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஷோராக நம்மளோட வியூவர்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் Thank you ஜாயினிங். so Thank much. you. Thanks for having me. Thank you.